Chai with Chitra. ஆரம்ப கட்டத்தில் உங்களால் மறக்க முடியாத ரசிகர் யார்? ஒருத்தர் என்ன லவ் பண்ணிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் ஃபேன் மெயில் வரும் சார், நிறையா லாட் ஆஃப் ஃபேன் மெயில் வில் கெட். ஸோ ஆரம்பத்தில் வந்து அது பெருசாக ஒன்றும் அதை திங்க் பண்ணாமல் நான் எல்லாமே திறப்பேன். வீட்டுக்கு வர்றது எல்லாத்தையும் நான் வந்து உட்காந்து நான் பாட்டுக்கு என்ன அப்போ வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருக்குமே நம்ம ஷூட்ஸ்க்கு இன் பிட்வீனில். ஸோ உட்காந்து எல்லாத்தையும் பிரித்து எல்லாம் படிப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு ஐ திங்க் இட் வாஸ் அ பிங்க் கலர் லெட்டர் ஹெட் வித் சம் ஃப்ளவர்ஸ். ஆமாம், ஏன்னா தட் மெமரி, சம் மெமரிஸ் நம்ம மைண்டில் இருந்து போகாது சார், அப்படியே ஆழமாக பதிஞ்சிரும். அதில் என்னென்னா அதில் கீழே வந்து ஒரு ரெண்டு ஃபெதரை வந்து இப்போ வந்து இந்த ஹார்ட் இப்படி பண்ணுறாங்க இல்லைங்களா, எனக்கு அப்போ அவங்க அதை நினச்சா அவர் போட்டாரான்னு எனக்கு தெரியாது. கீழே ரெண்டு பிங்க் ஃபெதர்ஸ் இப்படி இருக்கும், அது ஒட்டிட்டு வரும். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 6 months எனக்கு லெட்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. தமிழில் தான் எழுதுவாங்க. ஸோ நான் வந்து அப்போ எனக்கு தமிழ் படிக்க தெரியாது ஆரம்பத்தில், அப்புறமா தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து கீழே நான் மேலே ஒரு வீட்டில் தங்கிட்டு இருந்தேன், கீழே வீட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா, அவகிட்ட தான் படிக்க சொல்லுவேன். அப்போ அவள் சொல்லுவாள், இது என்ன தெரியுமா, லவ் லெட்டர் அப்படி அப்படின்னு. அப்போ பார்த்தா ஐ லவ் யூ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படி அண்ட் ஆல் தட் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் நான் அதை அப்படியே விட்டுட்டு இருந்தேன். ஸோ 6 மாதம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஐ லவ் யூஸ் தான் நிறையா வந்துட்டு இருந்தது. பட் நான் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு தெரிஞ்சு வந்து அவருக்கு ஐ திங்க் அவர் கொஞ்சம் அந்த ஒரு ஆதங்கமோ அந்த கோவமோ அஜிடேஷனா என்னன்னு தெரில, லெட்டரோட டோன்ஸ் மாற ஆரம்பிச்சிருச்சு. திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. லைக் ஒரு லவ் லாஸ்ட் கை மாதிரி he started writing like நான் இவ்வளோ எழுதுறேன், நீ வந்து இது பண்ணலையே போலியே அப்படி இப்படின்ட்டு. அது ஏன் நான் மனசில் ஞாபகம் வச்சுருக்கேன்னா, when the letters shifted as in the tone, I started getting worried because like sometimes youngsters வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேலே அளவு கடந்த ஒரு நான் எதுவும் திருப்பி எழுதலை. ஸோ நான் ஐ can't even say that I'm guilty of giving him any hope. But then I was like, what if he, he becomes depressed or something like that. அப்புறம் வந்து தெரிஞ்ச ஒருத்தங்களை வச்சு ஆக்சுவலி அவருக்கு ஒரு லெட்டரை எழுதணும் நாங்கள். பட் அது எப்படி எழுதணும்னா, என் அம்மா எழுதுகிற மாதிரி எழுதணும். இந்த மாதிரி நீ இவ்வளோ நாளாக நீ வந்து லெட்டர் எழுதிட்டு வர 6 மாதமா, இப்போ வந்து நீ உன்னோட டோன் எல்லாம் மாறிட்டு வருது. ஸோ திஸ் இஸ் அன் ஏஜ் தட் யூ நீட் டு லுக் அபவுட் வாட் யூ கோயிங் டு அச்சீவ் இன் லைஃப். இது வந்து ஏன்னா அவரும் சின்ன வயசு தான், அது போட்டிருந்தாரு. ஹி வாஸ் ஒன்லி 17 or 18 years old. ஸோ இது வந்து காதலிக்கிறதுக்கு ஒரு வயசு வரும், ஒரு டைம் வரும். இப்போ வந்து நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க் ஆர் வாட் எவர் யுவர் ஸ்டடீஸ். இந்த மாதிரி மறுபடியும் எழுத வேண்டாம், ஏன்னா உங்களுக்கும் மனஸ்தாபம் எங்களுக்கும் மனஸ்தாபம். இது இப்படிக்கு அஸ்வினியின் அம்மான்னு வேற போட்டாங்க கீழே அடியில். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் மெமரபிள் திங்ஸ் பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் சம் ஒன் டு லைக் ஃபீல் டிப்ரெஸ் பிகாஸ் ஆஃப் மீ, ஈவன் தோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங். நம்மளால் இன்னொரு ஆள் வந்து கிடக்கூடாது இல்லை ஸோ அது ஒன் ஆஃப் தோஸ் மெமரபிள் திங்ஸ். அதுக்கப்புறம் நிந்திருச்சா கடிதம் வர்றது? அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லை என் அம்மா வந்து எடுத்து வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. Eventually அம்மா said you're not opening any fan mail. She said I will open the fan mail, no more fan mail. The fan mail உனக்கு டைரெக்டாக வராது, ஏதாவது இருந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இப்போ ஞாபகம்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் எனி திங் ஆஃப்டர் தட். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் திரும்பவும் பாரதியாருடைய இயக்கத்தில் நீங்கள் நடித்த படம் தான் கிழக்கு சீமையில். முதல் படத்தை நடித்ததுக்கும் கிழக்கு சீமை நடித்ததுக்கும் என்ன வித்தியாசம்? நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து சார் வந்து என்ன சொன்னாலும் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன நியூ பார்ன் பேபி மாதிரி we were just receiving everything. அது எல்லாத்தையும் அப்படியே சார் எப்படி சொன்னாரோ அதெல்லாம் உள்வாங்கிக்கிட்ட சொல்கிற மாதிரி. ஐ திங்க் செகண்ட் படத்தில் வந்து நமக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும் இல்லையா, அப்போ சார்கிட்ட திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம். சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு. ஸோ பட் ஐ திங்க் சார் ஆல்சோ ஐ திங்க் அந்த ஸ்டேஜில் ஹீ ரெக்கக்னைஸ் தட் he was not like ரூடெல்லாம் இல்லை என்கிட்ட. அவர் வந்து கோவமாலாம் என்கிட்ட, ஏன்னா செகண்ட் படத்துலேயே நான் அடியும் வாங்கலை, நான் திட்டும் வாங்கலை. ஸோ நான் வந்து அந்த விதத்தில் ஐ திங்க் ஐ வாஸ் வெரி லக்கி. பட் ஐ திங்க் ஹி அண்டர்ஸ்டுட் ஓகே இவளுக்கு ஏதோ கொஞ்சம் இந்த லாஸ்ட் 3-4 yearsல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, ஏன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மூவிக்கும் செகண்ட் மூவிக்கும் 3 years டிஃப்ரென்ஸ் தான் சாரோட. ஸோ 1990 அதோட ஷூட்டு, கிழக்கு சீமையிலே வாஸ் 1993. ஸோ ஐ திங்க் ஹீ வாஸ் மோர் ரிசெப்டிவ் தட் இவளுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, நம்ம கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணால் போதும் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அகேன் அ வெரி ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் விக்னேஷ் வாஸ் குவைட் நியூ.
ஸோ இன்ஃபேக்ட் விக்னேஷ் தான் பயங்கர ஷையாக இருந்தார். நான் வந்து கொஞ்சம் தைரியமாக, ஏன்னா சார் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன், சார் டீம் கூட ஒர்க் பண்ணிட்டேன், அந்த ஒரு தைரியம் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் எனக்கு ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ராதிகா மேம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஐ வாஸ் மேட் ஃபேன் ஆஃப் ஹர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். எனக்கு ரேவதி மேம் அண்ட் ராதிகா மேம் தான் ஐ யூஸ் டு லைக் லுக் அப் டு தெம். ஸோ அவங்க பொண்ணா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தென் அஃப்கோர்ஸ் நெப்போலியன் வாஸ் தேர் அகேன். ஸோ வி வர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி. ஸோ அதனால ரீயூனியன் மாதிரி ஆயிடுச்சு. வடிவேல் சார் இருந்தார். பட் அப்போ வந்து ஹி வாஸ் வெரி நியூ. ஹி வாஸ் ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி ஆன் த செட்ஸ். த டீமும் வாஸ் த சேம் டீம் சாரோட. ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தான் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா என்ன ஆயிடுச்சு, கிழக்கு சீமையில சார் கூப்பிட்றதுக்கு முன்னால் எனக்கு வந்து ஒரு 3-4 months எனக்கு படங்களே இல்லை. வீட்டில் வெட்டியாக தான் உட்காந்துருந்தேன். ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா கொலுன்னு இருந்தேன். ஸோ அப்புறம் தான் வந்து தே கால் மீ ஃபார் திஸ் மூவி. அப்போது திடீர்னு ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி தே டூயிங் அ மூவி தானு சாரோட பேனரில். ஸோ அதில் வந்து ராதிகா மேமோட பொண்ணாக நடிக்கிறதுக்கு. ஸோ லிட்ரலி அடுத்த நாளே கிளம்பி போன ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அங்கே போயிட்டு லொக்கேஷனில் போய் இறங்கின உடனே வந்து நான் வேற கொஞ்சம் கொலுன்னு இருந்தேன்னா. ஸோ ஐ திங்க் இட் டிடன்ட் லுக் லைக் ஐ வாஸ் ராதிகா மேம்ஸ் டாட்டர். ஐ திங்க் மை பாடி சைஸ் அண்ட் யூனோ. ஸோ தென் எவ்ரி ஒன் வாஸ் லைக் இது எப்படி செட் ஆகும், யூனோ ஃபார் ராதிகா மேம்க்கு எப்படி டாட்டராக செட் ஆகும் அப்படின்ட்டு. ஈவன் ராதிகா மேமும் சொன்னாங்க அது, யூனோ ஷி லுக்ஸ் மோர் மெச்சூர் டு பி மை டாட்டர் அப்படின்ட்டு. அப்போ சார் சொன்னார், இல்லை நான் மாற்றுறதா இல்லை, ஆர்டிஸ்ட்டை மாற்றுறதா இல்லை. ஸோ ஹி லுக்ட் அட் மீ அண்ட் செட், உனக்கு 1 வாரம் ஷூட் கிடையாது. சரிண்ணா, அப்போ எதுக்கு சார் வந்தேன் அப்படின்னு. நீ இப்போ உடம்ப குறைக்கிற, நீ எப்படி குறைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஐ கிவ் யூ எக்ஸாக்ட்லி 1 week. You must come to set every day, no sitting in the room and sitting and eating and sleeping. You will come to set, you will watch the shoot and you will diet and you will reduce your weight. நீங்கள் நம்ப மாட்டீங்க, all I had was carrots and soup. For 7 days I was on a raw carrot diet and a soup diet. And every day காலையில் எல்லாரும் போகும்போது நான் லொக்கேஷன் போவேன். ஹோல் டே ஐ வில் ஸ்டே இன் த லொக்கேஷன். எந்த சீனும் இருக்காது, ஒன்றும் கிடையாது பண்ணுறதுக்கு. எல்லாரும் நடிக்கிறத பார்த்துட்டு சார் எப்படி வந்து டைரக்ட் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு எல்லாரும் கூட கதை பேசிட்டு 1 week அப்புறம் தான் and we checked my weight, I had reduced. And they felt like face எல்லாம் கொஞ்சம் ஒட்டி போன மாதிரி இருந்தது, தலன்னு வந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இருந்ததுன்னு சொல்லி மேபி அப்படி தோணுச்சோ என்னவோ. After 1 week only I had my shoot for கிழக்கு சீமையிலே. அந்த கதாபாத்திரத்துக்கு உங்களுக்கு முன்னாடி வேறு சிலர் நடிச்சிருந்தாங்கன்னெல்லாம் சொன்னாங்களா உங்களுக்கு? ஐ நோ, என்ன ஆச்சு எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நிறைய லாங் ஷாட்ஸில் நான் கிடையாது. ஏன்னா சில ஷூட்ஸ் எல்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப க்ரூஷலான காம்பினேஷன்ஸாக இருந்ததுனால சில லாங் ஷாட்ஸில் நமக்கு தெரியும், பட் ஆடியன்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அஃப்கோர்ஸ் சார் ஹஸ் டன் இட் இன் அ பியூட்டிஃபுல் வே. ஸோ அது அவங்க ஃபஸ்ட்டு நடித்தவங்க தான் இருப்பாங்க, நான் இருக்க மாட்டேன். ஸோ அந்த கதையெல்லாம் தெரிஞ்சது. ஸோ அதனால தான் திடீர்னு அந்த அழைப்பு வந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுது. பட் சார் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்ஸ் இன் மை லைஃப். ஏன்னா இன்னை வரைக்குமே நான் பண்ண எந்த கதாபாத்திரமும் எந்த பாடலும் இந்த அளவுக்கு பிரபலமானதில்லை. இன்னை வரைக்குமே யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் வந்து என்னை பார்த்தா ஆத்தங்கர மரமேன்னு தான் கூப்பிட்றாங்க. தி டோன்ட் ஈவன் சே அஸ்வினி, கிழக்கு சீமையிலே, நத்திங். ஓ நீங்கள் தான் ஆத்தங்கர மரமே அப்படின்வாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் மை லைஃப். எப்படி இருந்தது அந்த பாடல் காட்சியில் நடித்த அனுபவம்? ஓகே, யூஸ்வல் இட் வாஸ் அ ரொமான்டிக் இது. பட் அதில் மெமரபிள் ஆனது வந்து அந்த செகண்ட் சரணமில் வந்து அந்த தண்ணியில், அந்த பிஜிஎம்மில் தண்ணியில் எடுத்தது. மலை மேலே ஷூட் பண்ணோம், வாட்டர் ஃபால் இருந்தது. ஸோ திஸ் ஐஸ் கோல்டு வாட்டர் ஃபால் ஃப்ரம் த ஹில்ஸ் இட் வாஸ் கம்மிங். ஸோ ஒரு வெள்ளை சாரி உடுத்திட்டு நானும் விக்னேஷும் அந்த தண்ணியில் இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் ஒன்று அந்த பிஜிஎம் செகண்ட் பிஜிஎம்மில் வரும். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஐ ஹேட் ஆஸ்மா தென். ஸோ டக்குன்னு எனக்கு ஆஸ்மா வீசிங் வந்துடும், எனக்கு குளிர் ரொம்ப ஜாஸ்தி தட்டுச்சுன்னா. ஸோ ஒரு படப்பிடிப்புன்னு வரும்போது வந்து இப்போ வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் டைம். அப்போ அந்த புரிதல் எங்களுக்கு கிடையாது, பட் இப்போ எனக்கு அந்த புரிதல் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் தண்ணியில் உட்கார வச்சுட்டு தான் அப்போ ஃப்ரேமே பார்ப்பாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஐ திங்க் த செகண்ட் டே ஆஃப் ஷூட் ஆஃப் த சாங், செகண்ட் டே ஆஃப் ஷூட்டில் வந்து இந்த தண்ணியில் இப்படியே உட்கார வச்சுட்டு அப்போ கண்ணன் சார் தான் கேமராமேன். அப்போ வந்து ஃப்ரேம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து ஃபியூ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கே, ஒரு 2-3 ஷாட் எடுக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3/4 நாள் ஆயிடுச்சு.
ஸோ லிட்ரலி மார்னிங் டு ஆல்மோஸ்ட் லைக் லன்ச் பிரேக் ஐ எம் சிட்டிங் இன் த ஐஸ் கோல்டு வாட்டர். ஸோ என்ன ஆயிடுச்சு, அப்படியே இந்த குளிர் ஜுரம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போது சொல்லிகிட்ருக்கு அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அம்மா வந்து என்ன உனக்கு கஷ்டமாக இருக்கா, ஏந்திரி நான் சொன்னேன் இல்லை சார் வந்து ஃப்ரேம் பார்க்குறாரு ஏந்திரிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம அப்போ அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ உட்காந்துட்டு ஃப்ரேம்லாம் அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஐ திங்க் அட் ஒன் கட்டம் எனக்கு வந்து வீசிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இட் வாஸ் டூ கோல்ட். ஈவன் தோ நான் தண்ணியிலேருந்து வெளியே வந்து ஒரு ஷால் வச்சு கவர் பண்ணாலுமே அகெயின் ஐ ஹேட் டு கெட் இன் டு த வாட்டர். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரும் அந்த ஷூட்டில் அவ்வளோ இன்வால்வ்டாக இருந்ததுனால இதை யாரும் கவனிச்சதே என் அம்மா மட்டும்தான் ஆப்வியஸ்லி. ஸோ ஐ திங்க் ஒரு சாயங்காலம் ஒரு 3-4 மணிக்கு என்னால் முடியல, ஸ்டார்டட் இழுக்க ஆரம்பிச்சது. இந்த ப்ரீதிங் பிகேம் வெரி ஹார்ட். நோபடி செட் எனிதிங். சாரும் வாஸ் ஸோ ஃபோக்கஸ்ட் இன்டு டேக்கிங் த சாங் அண்ட் ஆல் தட். சடன்லி மை மதர் கம்ஸ், எல்லாரும் முன்னாலே மொத்த செட்டும் அங்கே இருக்குது. செட் ஏந்திரி அப்படின்னாங்க. ஐ செட் மா நோமா, ஏந்திரிச்சு வா அப்படின்னாங்க. தென் ஐ செட் நோமா தேர் ஷூட்டிங், ஐ டோன்ட் கேர், யூ ஜஸ்ட் இப்போ நீ ஏந்திரிச்சு நீ வரணும், நோபடி இஸ் கோயிங் டு ஷூட் எனிதிங். அடுத்த இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உனக்கு ஆஸ்மா அட்டாக் வரப்போகுது, வி பெட்டர் கோ டு த டாக்டர் அப்படின்ட்டு. பிகாஸ் வந்துடுச்சுன்னா ஐ ஹாவ் டு யூஸ் அ இன்ஹேலர், அதர்வைஸ் ஐ கான் ப்ரீத். மொத்த யூனிட்டும் அப்படியே ஸ்டண்டாக பார்க்குறாங்க. ஏன்னா என் அம்மா வெரி ஷார்ட், இத்தினோண்டு ஒரு பொம்பளை தான். சார் அங்கே நிற்கிறாரு, எல்லாருமே அங்கே இருக்கோம். She just said, get up from there and come now. தென் அப்போ தான் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் வந்து மாமா முடியலம்மா, இன்னும் ஒரு 5 o'clock வரைக்குமாவது ஷூட் பண்ணலாமா அப்படின்ட்டு. என் பொண்ணு நடிக்காது, கிளம்புங்க எனக்கு இப்போ டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு. ஸோ இட் பிகேம் வெரி மெஸ்ஸி தட் டே. சார் பார்த்துட்டு சார் கோச்சிக்கிட்டு அம்மா இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லி சார் வந்து பேக்கப், ஒரே வார்த்தை பேக்கப்னு சொல்லி திரும்பி கூட பார்க்கல. வி ஆல் நியூ ஹி காட் ஆங்க்ரி. அதுக்கப்புறம் வந்து சாரை வந்து அதுக்கப்புறம் வந்து சமாதானப்படுத்த ஒரு நாள் ஆச்சு. பிகாஸ் சார் வாஸ் வெரி ஆங்க்ரி தட் டே. பட் அஃப்கோர்ஸ் மை மதர் வெண்ட் அண்ட் ஸ்போக் டு ஹிம் அண்ட் செட், உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் எப்படி எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும், கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவருக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ஆமாம், ஏன்னா ஹீஸ் ஃபோக்கஸ்ட் இன் டு மேக்கிங் த ஷார்ட்ஸ் குட். பட் இவென்ச்சுவலி த ஷார்ட்ஸ் வேர் வெரி நைஸ் சார், நல்லா வந்தது. ஸோ ஆப்வியஸ்லி தாவணி பொண்ணே சுகந்தானா, தங்கமே தழும்பும் சுகந்தானா, பாறையில் சின்ன பாதம் சுகந்தா. மறக்க முடியாத ஒரு சம்பவம். என் அம்மா வந்து சொன்னது ஏந்திரி அப்படின்னு சொன்னதும், சார் பேக்கப்னு சொன்னதும், சம்திங் தட் ஐ ஹவன்ட் ஃபர்காட்டன். அந்த பாடல் காட்சியில் நடிக்கும்போது காலத்தை கடந்து அந்த பாட்டு இன்னி வரைக்கும் ஃபேமஸாக இருக்க போகுதுன்றது நீங்கள் உணர்ந்தீங்களா? இல்லை சார், ஐ நியூ தட் இட் வாஸ் ரஹ்மான் சார்ஸ் மியூசிக். ஐ நியூ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் சாங். பட் சார் இப்போ அந்த படம் 93 வந்த படம், நவ் இட் இஸ் 2025. நான் கனவுல கூட நினைக்கல, 28 years கனவுல கூட நான் நினைக்கல அந்த சாங் இத்தனை வருஷமாக யூனோ அந்த பாப்புலாரிட்டி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போலாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் த சாங் இட் செல்ஃப், ஈவன் கிளப்ஸில் கூட தே ஹாவ் அ ரீமிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் தட் சாங். யூனோ ஐல் பி லைக் இட் வாஸ் அ, ஐ வுட் ஹவ் தாட் தட் அந்த காலத்து ஒரு சாங், அந்த ஈராவோட சாங் லேட்டர் ஆன் வந்து அது அந்த பாப்புலாரிட்டி இருக்காது. லைக் ஹவ் எவ்ரி சாங் மைட் யூனோ டல் அண்ட் பாப்புலாரிட்டி. பட் சத்தியமாகவே நான் நினைக்கல சார். பட் ஒரு அழகான பாட்டுன்னு மட்டும் உணர்ந்தேன், இந்த அளவுக்கு பிரபலமாக்கும்னு நான் நினைக்கல. எந்த ஸ்டேஜில் அஸ்வினிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது, நாம் ஒரு நடிகை ஆகிட்டோம், நடிக்கிறோம் அப்படின்ட்டு? ஐ திங்க் ஆஃப்டர் கிழக்கு சீமையிலே. ஆமாம், ஏன்னா அது வரைக்குமே வந்து மைண்டில் நல்ல மீட்டி ரோல். ஆமாம், அண்ட் அது வரைக்குமே வந்து நம்ம பண்ணுறது சரியா, நடிக்கிறது சரியா, நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் சரியா, நம்மளோட கான்ஃபிடென்ஸ் தெரியுதா, இல்லை இயக்குனர்கள் வந்து விருப்பப்படுற மாதிரி நம்ம நடிக்கிறோமா, இல்லை ஃபேன்ஸை வந்து நம்ம ப்ளீஸ் பண்ணுறோமா, அந்த டவுட்ஸ் எப்போவுமே ஒரு லேர்னிங் ஜேர்னியாக இருந்துகிட்டே இருந்தது. யூனோ இட் வாஸ் லைக் ட்ரை பண்ணலாம், let's see if this works out. But I think கிழக்கு சீமையிலையோட பாப்புலாரிட்டிக்கு அப்புறம் அந்த ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. ஒரு கமர்ஷியல் வேல்யூ வாஸ் தேர் ஆன் ஒன் சைட். இன்னொரு சைடில் வந்து சார் கூட 2 படம் பண்ணியாச்சு. ஹி ஆல்சோ டாட் மீ அ லாட். ஒரு ரோலை எடுத்தால் அதை எப்படி வந்து நம்ம வந்து இன்னும் அழகாக அதை வந்து நம்மளால் செதுக்கி அதை பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் டெஃபினெட்லி ஆஃப்டர் கிழக்கு சீமையிலே இட் ஸ்லோலி கேம். அதோட பீக் வந்து ஐ ஹாவ் டு சே, ஐரானிக்லி நிறைய பேருக்கு இது நம்புவாங்களான்னு தெரியல, ட்ரான்சிஷன் ஃப்ரம் மூவிஸ் டு சீரியல்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான். ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்க சீரியல்னால் ஓ ஏனோ தானோ நடிச்சுட்டு போவாங்க. பட் ஐ வாஸ் வெரி லக்கி டு ஹேவ் சம் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இன் சீரியல்ஸ். நல்ல சாலிடான ரோல்ஸ், தெலுங்குலேயும் சரி, மலையாளத்துலேயும் சரி, தமிழ்லேயும் சரி, நல்ல ரோல்ஸ் கிடைச்சதுனால தட் ஓவரால் கான்ஃபிடென்ஸ் சார் கேம்
total confidence came from my transition from movies to serials. தமிழ் மலையாளத்துலேருந்து தெலுங்குக்கு போனப்போ எப்படி இருந்தது? தெலுங்கு வந்து நான் படத்துல முதல்ல போல, இது இட் வாஸ் தி அதர் வே ரவுண்ட். முதல்ல ஐ வென்ட் டு சீரியல்ஸ். அப்போ சீரியல்ல வந்து I was called ஒரு 1 yearல வந்து I did 3 popular serials simultaneously and I was called the tragedy queen of TV. ஆமா, அதான் நிக்நேம் அங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ரோல்ஸை பார்த்துட்டு எனக்கு பட வாய்ப்பு வர ஆரம்பிச்சுது. ஸோ ஐ வாஸ் திங்கிங் திஸ் இஸ் ரைட் ஆப்போசிட், பிகாஸ் யூஸ்வலி மூவிஸ்லேருந்து தே கோ டு சீரியல்ஸ். இது வந்து தெலுங்குல சீரியல்ஸ் பண்ணிட்டு தே கேம் டு மீ சேயிங், ஸோ ஐ வுட் ஆஸ்க் தெம் வை மீ, ஏன்னா நான் சீரியலில் நடிக்கிற பொண்ணு இல்லையா. ஸோ தே செட் நோ, யூ ஆல்ரெடி ஹாவ் அ ஃபில்ம் பேக்ரவுண்ட் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் அந்த உங்களோட அந்த சீரியல்ஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இட் செல்ஃப் ஆஸ் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம், தட் நீங்கள் இந்த கதாபாத்திரம் எங்கள் படத்தில் பண்ணால் நாங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜ் will be stronger, இன்னும் நிறைய பேரை ரீச் ஆகும். ஸோ எங்களுக்கு அந்த இம்பேக்ட் நீங்கள் பண்ணாதான் வரும்ன்ட்டு வந்து ஒத்த காலில் நின்னெல்லாம் என்னை வந்து அந்த மூவிஸ்க்கெல்லாம் நடிக்க வச்சுருக்காங்க. ஐ டிட் நிறைய படங்கள் பண்ணல தெலுங்குல. ஐ டிட் ஒன்லி அரவுண்ட் 4 movies. சிரஞ்சீவி கூட. ஆமாம், அவரோட சிஸ்டரா ஹிட்லர். ஆமாம், ஸோ அவரோட அது ஒரு லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ், அமேசிங் மேன் டு ஒர்க் வித். இன்ஃபேக்ட் சீன்ஸ் பண்ணும்போது இது சஜஷன் ஷாட்ஸ் இருக்கு இல்லைங்களா சார். ஸோ யூஸ்வலாக வந்து இப்போது கேமரா எங்கே இருக்குது, என்னோட சஜஷனில் நீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஒரு எமோஷ்னல் சீனாக இருந்தால் நம்ம அழமாட்டோம். வில் ஒன்லி கிவ் த டயலாக்ஸ் பிகாஸ் அது தெரியாது, அந்த எஃபர்ட் போட வேண்டாம். பட் எதுவும் தெரியல, சிரஞ்சீவி சார் கூட நடிக்கும்போது ஐ ஹேட் சம் வெரி சாலிட் எமோஷ்னல் சீன்ஸ் வித் ஹிம். அப்போது அவரை பார்க்கும்போது வந்து அழாமல் இருக்க முடியாது. யூனோ அந்த அவர் அந்த இமோட் பண்ணுற விதமும் அந்த த வே ஹி யூனோ போர்ட்ரேஸ் ஹிஸ் கேரக்டர் நமக்கு அழுக வந்துடும். చిన్నప్పటి నుంచి ఎన్నో ఆశలు పెట్టాడని చెప్పు, చివరికి ఇంత కష్టం పెట్టాడని చెప్పమ్మా. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் எவ்ரி சஜஷன்ஸ் ஷார்ட் நானும் அழுதுகிட்டே இருந்தேன். அவர் கூட அழுது என்னோட டயலாக்ஸ் எல்லாம் நான் எப்படி வந்து நார்மலாக வந்து அவர் சஜஷனில் என்னோட ஷார்ட் எடுக்கும்போது நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி எமோஷனோட கொடுக்கும்போது ஐ ரிமெம்பர் ஹிம் டெல்லிங் மீ, யூ ஒன் ஆஃப் தோஸ் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் ஹூ ஹவ் டன் திஸ். ஐ கேன் கவுண்ட் ஆன் மை ஃபிங்கர் டிப்ஸ் எத்தனை ஆர்டிஸ்ட் இப்படி பண்ணியிருப்பாங்க. அவர் எனக்கு தேங்க்ஸ் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன் சார் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை யூ டோன்ட் நோ ஹவு இட் ஹெல்ப்ஸ். ஏன்னா உன்னோட எனர்ஜியை வந்து I can feed off that energy and it will help me in my performance. கள்ளழகர் படத்தில் விஜயகாந்தோட நடிக்கக்கூடிய பாத்திரம் உங்களுக்கு கிடைச்சது. விஜயகாந்தோட நடித்த யாராலையும் அவ்வளோ எளிதில் மறக்க முடியாது. ஆமாம், எனக்கு சரியான பயம். நான் இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த காலத்தில் நிச்சயமாக சினிமாலேருந்து பல பேர் உங்களை வந்து லவ் ப்ரொபோசல் கொடுத்துருப்பாங்க. இருக்குது சார். அந்த டைமில் லைக் யூ சார், அந்த வயசு இல்லையா, நம்ம கூட நடிக்கிறவங்களும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து வரைக்கும் கேட்டிருக்காங்க. எங்கே தொடங்கிச்சு உங்கள் காதல்? சிங்கப்பூர் போயிருந்தேன் ஒரு ஷூட்டுக்காக. அவர் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், லைக் யூனோ ரொம்ப துருன்னு இருப்பார், நோ வெரி சார்மிங் பர்சனாலிட்டி. இட்ஸ் டைம் டு கெட் மேரிட். பட் வீட்டில் ஒத்துக்கல. ஏன்? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.